இப்பொழுது ரெவரண்ட் ஆபில் பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 20 நிமிடம் உங்களோடு கூட நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தை என்ன செய்வாங்க பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு 20 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தெய்வ பிள்ளைகளை வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திரும்புவோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பு கொடுத்த அருமையான பிரஸ்பெக்டர் அவர்களுக்கும் கனத்துக்குரிய மண்டல போதகர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு கிடைத்திருக்கிற கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய எழுச்சி என்கிறதான தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி என்பது இருக்கக்கூடாது. நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் எழும்பன்னு சொல்லி விரும்புகிறோம்? பாவத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமங்களிலும் உண்மையற்ற ஜீவியத்திலும் நாம் விழுந்து கிடக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் எழும்ப விரும்புகிறோம்? எத்தனை பேர் எழும்பினவர்களாக இருக்கிறோம்? நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்குது, 8ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விழுகிறவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. யாராகிற ஒருவர் வாசியுங்க. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. ஆனாலும் எருசலேமர் ஆகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லாமா? எதை விட்டு திரும்பணும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு அப்படி சொல்லி எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்குது. 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்குது 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப திரும்பாதவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா சாவுதான். சாக வேண்டும், திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேவ ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு நமக்கு கொடுத்த அருமையான உபதேசம், அவர் பண்ணினதான முதல் பிரசங்கமே என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மதம் மாறுகிறவர்கள் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது முதல் படி தான். ஆனால் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். தாளந்துகள் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிறதான கனிகள் தான் நம்மை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யோவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்களுடைய இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுவாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு நஷ்டங்கள் இழப்புகள் வந்துருச்சுன்னா வஸ்திரத்தை கிழித்து கொள்வதல்ல, நம்முடைய இருதயம் உடைந்து இருதயம் நொறுங்கி தேவனுக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் எனக்கு சமீபமாக வரணும், ஆண்டவர் என் பக்கத்தில் வரணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், ஆண்டவர் நம் சமீபமாக வரணும் அப்படின்னா வஸ்திரங்களை அல்ல, உங்க இருதயங்களை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள். அடுத்து சொல்றாரு சோத்ர யோவேல்ல 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இப்பொழுதே உபவாசத்தோடு கூட அழுகையோடு கூட புலம்பலோடு கூட உங்கள் முழு இருதயத்தோடு கூட என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கைகளை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். சில ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்ல. சில ஜாதி பிசாசை விரட்டணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் உபவாசம் ரொம்ப முக்கியம். உபவாசத்தோடு கூட அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, உபவாசத்தோடு அழுகை, புலம்பல், முழு இருதயம். இந்த ஜனங்க என்னிடத்தில் வாயினால என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால என்னை கனம் பண்ணுகிறாங்க. பாட்டெல்லாம் ராகமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டெல்லாம் நம்மளை போல நம்ம கிறிஸ்தவர்களை போல பொய் சொல்றது பாட்டில் யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, ஆனால் இருதயம் வேற யாருக்கும் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த காலை வேளையில இதை உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். நல்லா ஜெபித்து இந்த வார்த்தைகளை கொண்டு வர ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் நல்ல போதகர்கள் செய்தி கொடுக்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவாராக. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் திரும்பணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறோம்? கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லாமா? நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு, உங்கள் முழு இருதயத்தோடு கூட என்னிடத்தில் திரும்பு. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது சகரியா 9ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் இன்றைக்கே தருவேன். எத்தனை பேர் இன்றைக்கு நன்மை வேணும்? இரட்டிப்பான நன்மை எத்தனை பேருக்கு வேணும்? இன்றைக்கு நீ என்னிடத்தில் திரும்பு. அப்ப ரெண்டு காரியம். என்ன காரியம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. எருசலேமராகிய இந்த ஜனங்கள் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். திரும்ப வேண்டும், அடுத்தது எழும்ப வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோம். இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலே சொல்லுவோம். இடி முழக்கம் போல ஒரு அலையிலே சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குதா? நீங்கள் அலையிலேயே சொல்றது உங்களுக்கே கேட்குதா? எத்தனை பேர் அல்லேலூயா சொன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குது 52ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவன் யாரு? அசுத்தமானவன் யாரு? அவன் தான் பிசாசு. அவன் உன்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அலங்கார உடைகளை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும். அந்த அலங்கார உடைகளை எப்பொழுது நாம் உடுத்தினோம்னா எழும்பணும். கீழே விழுந்த நிலைமையிலிருந்து மேலே எழும்பும் பொழுது ஆண்டவரே நம்மை அலங்கரிக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் எனக்கு அலங்காரமான வஸ்திரத்தை பரலோக தேவன் எனக்கு தரணும்? எத்தனை பேர் இந்த நாளில், இன்றைக்கு கிடைத்த இந்த நாளில் நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு அலங்கார வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன். உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ஒப்பு கொடுத்தல், உண்மையான அழுகை, உண்மையான புலம்பல். நேற்றைய தினத்தில் எங்கள் சபையில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், புறா தான் புலம்பக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் புறாவா இருப்போம் அப்படின்னா, சுத்தத்தை பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய புறாவா இருப்போம்னா புலம்புவோம், அழுவோம். எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் விழுந்து கிடப்பது, எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் படுத்து கிடப்பது, தள்ளாடுவது. நீதிமான் கால்களை கர்த்தர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் எவ்வளவு காலம் தள்ளாடி கொண்டே இருப்பேன்? என்னை எழுப்பும் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் எழும்பினோம் என்று சொன்னா வஸ்திரங்கள், அலங்கார வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு உடுத்து வைக்கிறதான தேவன். அந்த வஸ்திரங்கள் இருக்கும் பொழுது அசுத்தமானவன், விருத்த சேதனம் இல்லாதவன், பிசாசு நம்மிடத்தில் வர முடியாது. அப்ப அசுத்தத்திலும் பாவத்திலும் உன்னை விழக்கூடியதான பிசாசு உன்னிடத்தில் வரக்கூடாது. அப்படி சொன்னா நீ எங்க விழுந்து கிடக்கிறியோ அங்கிருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ எழும்பினால்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் பிசாசை ஜெயிக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம்? நீ எழும்பினாதான் பிசாசை எதிர்க்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் பிசாசை எதிர்த்து நிற்கணும்? எத்தனை பேர் பிசாசை ஓட ஓட விரட்டணும்? அப்படின்னா நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். காரணம், விழுந்து கிடக்கிறவர்களாலே பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. பாவத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் விழுந்து கிடக்கிறவர்களால் பிசாசை துரத்தவே முடியாது. ஆகவே பாவங்களை விட்டு நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏசாயாவில் அதே 52ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டு, தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்றாரு.
இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். எத்தனை பேர் கிறிஸ்து என்னை பிரகாசமாக்க வேண்டும்? இந்த உலகம் கொடுக்கிற வெளிச்சம் எல்லாம் அது நிரந்தரமானதல்ல. சூரியனுடைய வெளிச்சம் நிரந்தரமானது அல்ல. யாக்கோபனுடைய பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அப்பா அம்மா எல்லாருமே, சகோதரன் சொந்தங்கள் எல்லாம் கைவிட்ட நிலைமையில வனாந்திரத்தில் அப்படியே சூரியனுடைய வெளிச்சத்தில் போய்கிட்டு இருக்கிறான். அந்த சூரியனும் கூட மறைந்து போனது. ஆனால் நீதியின் சூரியன் அவன் மேல் உதயமானது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யார் மறந்தாலும், எந்த சூரியன் விலகினாலும் ஆண்டவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிப்பிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தூசி உதறிவிட்டு எழும்பணும், மரித்தோரை விட்டு எழும்பணும். ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்க வல்லமையுள்ள தேவன். தூக்கத்தை விட்டு எழும்பணும், மரித்தோரை விட்டு எழும்பணும், செத்தவர்களுடைய கூட்டத்தை விட்டு எழும்பணும். வேதத்தில் இளைய மகனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த இளைய மகனை குறித்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மரித்தவர்களுடைய கூட்டத்தில் அவன் இருக்கிறான். பாவத்திலும் அசுத்தத்திலும் அவன் விழுந்து கிடக்கிறான். தன்னுடைய பிரகாசத்தை இழந்து போனவன். ஒரு காலத்தில் தகப்பனுடைய வீட்டில் அவன் இருந்த பொழுது பிரகாசமாக இருந்தான். தகப்பனுடைய வீட்டில் அவன் இருந்தபோது அலங்காரமான உடைகள் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் என்றைக்கு மரித்தவர்களுடைய கூட்டத்துக்கு போனானோ, என்றைக்கு செத்தவர்களுடைய கூட்டத்துக்கு போனானோ, என்றைக்கு அவன் விழுந்த நிலைமையில போனானோ, தன் பிரகாசத்தை இழந்து போனான். அவனுடைய அலங்கார வஸ்திரங்களை அவன் இழந்து போனான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஒரு நாளிலே அவனுடைய புத்தி தெளிந்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வார்த்தை சொல்லும் போதே இருதயத்திலிருந்து, அடிவயத்திலிருந்து அல்லேலூயா வரணும். எத்தனை பேருக்கு அப்படி அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். அல்லேலூயா கூட்டம். நம்முடைய கூட்டத்துக்கு பேர் என்னது? அல்லேலூயா கூட்டம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் அல்லேலூயா கூட்டத்தில் இருக்கிறதுல சந்தோஷப்படுறோம்? நான் எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணால் 1000 அல்லேலூயானா நிச்சயமாக வந்துடும் ஒரு பிரசங்கத்தில். அல்லேலூயா. இன்னும் கம்பீரமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன் சபையில். எனக்கு 20 நிமிஷம் கொடுத்த உடனே எனக்கு என்னத்தை சொல்கிறது, என்ன ஒரு 20 நிமிஷத்தில் தான் அப்படியே நான் ஸ்டாண்ட் ஆகி அப்படியே கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம் அப்படி கொண்டு போவேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள அடுத்து அருமையான பிரசங்கமெல்லாம் இருக்குது. நேரங்கள் சுருக்கமாக இருக்குது. எனக்கு கிடைச்ச நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். புத்தி தெளிந்தது ஒரு நாளிலே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ புத்தி தெளிந்த போது அவன் என்ன செய்தான்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 15ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில், அவனுக்கு புத்தி தெளிந்த போது. எத்தனை பேர் என் புத்தி தெளியணும்? புத்தி பேதலித்து போனவன் தகப்பனுடைய உறவை விட்டு துண்டிக்கப்பட்டு போயிட்டான். புத்தி பேதலித்து போனவன் பன்றிகள் நடுவில் இருந்துகிட்டு என்ன தின்றான் அவனுக்கு தெரியல, என்ன குடிக்கிறான் அவனுக்கு தெரியல. ஏன்னா புத்தி பேதலித்து போய் இருக்கிறது, விழுந்து கிடக்கிறான். இன்றைக்கு வார்த்தையே என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய எழுச்சி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ எங்க விழுந்து கிடக்கிறியோ அந்த இடத்திலிருந்து எழும்ப நீ எழும்பணும்னு சொல்லி விருப்பப்பட்டா அவர் எழுப்பிவிட கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார்னா, உயிரோடு கூட எழும்பினவர், பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினவர், பிசாசை ஜெயித்து உயிரோடு கூட எழும்பினவர், தம் மாம்சத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழும்பினவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அவர் எழும்பினபடியினால நம்மையும் எழும்ப வைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஜெயித்தவர் தான் மற்றவனை ஜெயிக்க வைக்க முடியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் தோற்று போன தேவன் அல்ல, மரித்து மண்ணுக்கு மண்ணாய் போனதான தேவன் அல்ல. அவர் உயிரோடு கூட எழும்பின தேவன். அவர் நம்மையும் எழும்ப வைக்க அவர் வல்லமையுள்ள தேவன். கரங்களை உயர்த்தி கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இளைய மகனுக்கு புத்தி தெளிந்தது. 20வது வசனத்தில் லூக்கா 15:20 சொல்லப்பட்டிருக்குது, எழுந்து அவன் புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் சொல்லப்பட்டிருக்குது. என்னோடு கூட எனக்கு வாசிக்கிறதுக்கு சபையிலிருந்து ஆட்கள் வரல. அப்படியே தொடர்ந்து டப்பு டப்புன்னு வாசிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு வார்த்தைகள் நல்லா உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அந்த வசனத்தை மட்டும் யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அதுதாங்க ஆவிக்குரிய எழுச்சி. அவன் எழுந்தான், அவன் புறப்பட்டான். எங்க வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டான், பரலோக தகப்பனிடத்திற்கு வந்துட்டான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
ஸ்தோத்திரம். அப்படின்னா ஸ்தோத்திரம், இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் எழும்ப வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் இன்றைக்கே தருவேன். என்றைக்கு நான் மனம் திரும்ப இல்லை, நான் அடுத்த மாதம் மனம் திரும்புகிறேன் முழு இருதயத்தோடு கூட, அடுத்தது உபவாசத்தோடு கூட, அழுகையோடு கூட, புலம்பலோடு கூட, முழு இருதயத்தோடு கூட நான் கர்த்தரிடத்தில் திரும்புகிறேன். அடுத்த மாதம் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். உனக்கு தெரியலையா நாளைய தினம் என்பது நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி தெரியாது. இப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜபம் எதற்கு அப்படின்னாக்கா, நாம் இன்னும் கர்த்தருக்கு நேராக கர்த்தருடைய சமீபத்தில் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு அருமையாக ஏற்படுத்தி கொடுத்து. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த ஏவுதலை கொடுத்து, சிமியோன் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு போனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆவியானவர் நம்ம ஏவ துவக்கி இந்த ஜபத்துக்கு போ அப்படின்னு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நாம் இழந்து போன நன்மைகளை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அது இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? அவர் கொடுக்க தகப்பன் கொடுக்கறதுக்கு வழி மேல விழி வைத்து ரெடியா காத்துட்டு இருக்கிறான். அவன் எப்போ வருவான், போனவன் எப்போ வருவான் பார்த்துட்டே இருக்கான். வந்த நாள்ல அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார். நான் அடுத்த நாள், அடுத்த மாசத்துல, அடுத்த வருஷத்துல பார்த்துக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கு நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி தெரியாது. இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இருக்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னும் நான் மரிக்கவில்லை, இன்னும் கல்லறை தோட்டத்துக்கு நான் போகல, இன்னும் குழியை தோண்டி என்னை புதைக்கல, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும், நிச்சயம் உள்ளவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தது அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தாவீது ஒரு இடத்துல சொல்றான், சாவாம பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை நான் விவரிப்பேன். அப்ப இன்னும் நாம் உயிரோடு கூட இருப்பதற்கு காரணம், விபத்துல மரித்து போய் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், கொரோனா வைரஸ் வந்த பொழுது நாம் அதிலே மாண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம், கர்த்தருடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை இருக்க வைத்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தகப்பனிடத்தில் அவன் வந்தான். வாசிங்கம்மா அந்த வசனத்தை. புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். அவன் தூரத்துல வரும்போது மனதுருகி. அப்போ நம்முடைய நல்ல தகப்பன், அவருக்கு பெயர் மனதுருக்கமுள்ள தகப்பன். யார் மேல மனதுருகணுமோ அவன் மேல மனதுருக அவர் ஞானமுள்ள தகப்பன். ஐயா உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? துன்மார்க்கனை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறவர் நம் தகப்பன் அல்ல. நீதிமானை பார்த்து இவன் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறவர் நம் தகப்பன் அல்ல. அவர் மனதுருக்கம் உள்ள தகப்பன், அவர் நீதி நிறைந்த தகப்பன். யாருக்கு அவரவருக்கு ஏற்றதான பலனை நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய தகப்பன் தருகிறதான தேவன். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் அவர் சரியாய் ஆண்டவர் பலன் அளிக்கிறதான தேவன். அவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருதுன்னு கருத்தை சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் அந்த பலனை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புகிறோம்? எத்தனை பேர் அந்த பலனை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகிறோம்? மனதுருகினா, ஓடனா, கட்டி பிடிச்சான், முத்தம் செய்தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது அவன் தகப்பன் கூலிக்காரர், அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்றான், உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய விரலுக்கு என்னத்தை போடுங்க? மோதிரத்தை போடுங்க. கால்களுக்கு என்னத்தை போடுங்க? பாதரட்சையை போடுங்க. ஒரு பெரிய கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்க. நாம் என்ன செய்வோம் அப்படின்னா புசித்து சந்தோஷமா இருப்போம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீ பரலோகத்தை மட்டும் நீ சந்தோஷப்படுத்திட்ட அப்படின்னா வேற எவனும் உன்னை சந்தோஷப்படுத்த தேவையே கிடையாது. அந்த பரலோக தகப்பன் உன்னை சந்தோஷப்படுத்த எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணும். ஊழியத்தில் இருந்தால் ஊழியத்தில் சந்தோஷப்படுத்துவார், விசுவாச ஓட்டத்தில் இருந்தால் விசுவாச ஓட்டத்தில் சந்தோஷப்படுத்துவார், வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார், குடும்ப உறவில், கணவன் மனைவி நடுவில், பிள்ளைகள் நடுவில். கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா அதை கட்டுக்கக்கூடிய பிரயாசம் விருதா.
எத்தனை பேர் என் வீட்டை கர்த்தர் கட்டணும்? எத்தனை பேர் என் குடும்ப உறவுகளை கர்த்தர் கட்டணும்? சபையே அவர் தாங்க கட்டணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நம்மை கட்டுகிற தேவன். ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஏதோமியர், நான் எழும்பி கட்டுவேன் அப்படின்னு அவங்களே மாம்சத்தின்படி எழும்புறான். தான் தாளந்துகளை வச்சு, தான் திறமைகளை வைத்து, தான் அனுபவங்களை படிப்பை வச்சு கட்ட முடியாது, அவனால நிலைக்க முடியாது. அந்த ஏதோமியர்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லுகிறாங்க. ஆனா அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, அவங்க கட்டுவாங்க, நான் அதை இடிப்பேன். மாம்சத்துக்குரியவங்க கட்டவே முடியாது. ஆவிக்குரியவர்கள் கட்டினால் கர்த்தர் கூட சேர்ந்து அவரும் கட்டி எழும்ப பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் ஹல்லேலூயா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் அவரை சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். அவரை துக்கப்படுத்தி நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கனவுல கூட என்ன பண்ணாத, நீ நினைக்காத. நீ ஞானமுள்ள மகனா இருந்தா தன் தகப்பனை, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். பரலோக தகப்பனை சந்தோஷப்படுத்த ஒரு விசையாய் ஒப்பு கொடுப்போம். எழும்ப வேண்டிய இடத்திலிருந்து எழும்புவோம். ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். நீதிமானுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் பலனளிக்கிறதான தேவன். அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும். மியூசிக் போடுங்க. நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஷாதாரா நாமா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் டீ கொடுங்க பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூயவரின் முகம் காண எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூயவரின் முகம் காண எழுந்திரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பாவங்களை விட்டு நீயும் எழுந்திரு, பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே எழுந்திரு. பாவங்களை விட்டு நீயும் எழுந்திரு, பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே எழுந்திரு. உந்தன் ஒளி உதித்திடவே, உன்னதற்காய் வாழ்ந்திடவே, உன்னதத்தின் ஆவி பெற்று எழுந்திரு. உந்தன் ஒளி உதித்திடவே, உன்னதற்காய் வாழ்ந்திடவே, உன்னதத்தின் ஆவி பெற்று எழுந்திரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூயவரின் முகம் காண எழுந்திரு. இதம் போடுவா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூயவரின் முகம் காண எழுந்திரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். மரித்தோரை விட்டு நீயும் எழுந்திரு, மகிபனின் சாயல் தரிக்க எழுந்திரு. மரித்தோரை விட்டு நீயும் எழுந்திரு, மகிபனின் சாயல் தரிக்க எழுந்திரு. கிறிஸ்து உன்னில் பிரகாசிக்க, கிறிஸ்துவுக்காய் ஜொலித்திடவே, கிறிஸ்துவின் ஆவி பெற்று எழுந்திரு. கிறிஸ்து உன்னில் பிரகாசிக்க, கிறிஸ்துவுக்காய் ஜொலித்திடவே, கிறிஸ்துவின் ஆவி பெற்று எழுந்திரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். கைத்தட்டி பாடும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூயவரின் முகம் காண எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூயவரின் முகம் காண எழுந்திரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். தூங்குகின்ற யோனாவே நீ எழுந்திரு, தூது வாக்கு சொல்லிடவே எழுந்திரு. தூங்குகின்ற யோனாவே நீ எழுந்திரு,
தூது வாக்கு சொல்லிடவே எழுந்திரு. காலம் இனி செல்லாது, இது கடைசி காலம் என்றுணர்ந்து காலம் அதை ஆதாயம் செய்ய எழுந்திரு. காலம் இனி செல்லாது, இது கடைசி காலம் என்றுணர்ந்து காலம் அதை ஆதாயம் செய்ய எழுந்திரு. எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை நமக்கு வழங்கினார். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு ஆதாரமாக ஜெபத்தின் தொடக்கத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா.